சக்தி சமுத்திர சமுத்த தரங்கம் தர்ஷித பிரேம விஜృంభిதரங்கம் சம்சய ராட்சச நாசமஹாஸ்திரம் யாமி குரும் சரணம் பவ வைத்தியம் அத்வய தத்துவ சமாஹித சித்தம் புரோஜ்வல பக்தி படாவிருத விருத்தம் கர்ம கலேவரம் அத்புத சேஷ்டம் யாமி குரும் சரணம் பவ வைத்தியம் நரதேவ தேவ ஜெய நரதேவ். இது சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றிய எழுதிய ஒரு ஸ்லோகம். அதனுடைய தமிழாக்கம்: சக்தியாகிய பெரும் கடலில் தோன்றிய அலையாகியவனும் அன்பின் பல்வேறு லீலைகளை உலகிற்கு காட்டியவனும் சந்தேகம் என்னும் அரக்கனை அழிக்கின்ற பேராயுதமும் சம்சார நோய்க்கு மருந்தாக இருப்பவனுமாகிய குருதேவரை சரணடைகின்றேன். மனம் எப்போதும் இரண்டற்ற பொருளில் நிலைத்திருப்பவனும் புறத்தே பக்தியால் நிறையப்பட்டவனும் எப்போதும் செயல்பட்டு கொண்டிருப்பவனும் அற்புதமான செயல்கள் படைத்தவனும் சம்சார நோய்க்கு மருந்தாக இருப்பவனுமாகிய குருதேவரை சரணடைகின்றேன். மனிதர்களில் தெய்வமாக இருப்பவனே உனக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு குரு பூர்ணிமா அல்லது வியாச பூர்ணிமாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த வேதாந்த மரபில் குரு பூர்ணிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை எல்லோரும் வழிபடுறோம். இது குருமுகமாக வரக்கூடிய ஒரு வித்யை, பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்கிறாங்க. குரு வாய் மூலமாக வரக்கூடிய ஒரு மந்திரம், அந்த வாக்கியம் நமக்கு ஆகமம் ஆகும் அப்படிங்கிறாங்க. குருமுகா ஆகச்சதி இதி ஆகமம். அவர் வாயிலிருந்து வர்றது ஆகமம் ஆகும். அது ஒரு நமக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். அதுவும் இல்லாமல் குரு உள்ளவருக்கு மட்டுமே பிரம்மம் உணரப்படுங்கிறதும் உபநிடதங்கள் நமக்கு சொல்லுது. ஆச்சாரியவான் புருஷோ வேதம் அப்படின்னு சொல்லுது. ஆகையினால ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஆரம்பத்தில் இருந்தாலும் அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தாலும் குருவனுடைய ஒரு பங்கு மிக மிக முக்கியம். இது சாந்தோக உபநிஷத்தில் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. காந்தார நாட்டை சேர்ந்த ஒருவனை கொள்ளையர்கள் பிடித்து போய் அவனை கண் கட்டி விட்டுட்டு கை கட்டிட்டு அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிடான். அவன் காட்டில் அழுதுகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த குரலை கேட்டு ஒரு பெரியவர் இவன் கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லி அவனுடைய கட்டை அவிழ்த்து விட்டுட்டு அவன் எங்கேருந்து வந்தான்னு கேட்டு அவன் அந்த காந்தார நாட்டை சேர்ந்தவனோன்னு அங்கே அனுப்புகிறாரான். அவன் போய் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த கதை சொல்லுது. இது நமக்கும் இதே மாதிரி தான். சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய நாம் அந்த எப்படி கொள்ளையடிக்கப்பட்ட அவன் காட்டில் விடப்பட்டானோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்தில் நம்ம உண்மை இயல்பை மறந்து நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் ஆஃபீஸில் இருந்தப்பையும் கிட்டத்தட்ட 3 பேர் என்கிட்ட அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க. மிக மிக குடும்பத்தில் இருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான ஒரு பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவே நம்ம உண்மை இயல்பும் மறந்துருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளுக்கு தாக்கம் ரொம்ப அதிகமாகிடுது. இந்த நேரத்தில் தான் குருவானவர் நமக்கு தகுந்த வழிகாட்டி நமக்கு உதவி பண்ணுறார். முக்கியமாக குரு அந்த மந்திர உபதேசத்தோடு நம்ம அதோட ஒரு பங்கு முடிஞ்சிடுதுன்னு நினைக்கிறோம்.
ஆனால் அங்கே தான் ஆரம்பிக்குது. குரு மந்திர தீட்சை நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம வாழ்நாள் பூராவுமே நம்ம அந்த குறிக்கோளை அடையிற வரைக்கும் அந்த குருவினுடைய பொறுப்பு. அது நம்ம மனசில் நல்லா வாங்கிக்கணும். நமக்கு உலகியல் இன்றைக்கி காலையில் கூட நம்ம பிரசிடெண்ட் மகாராஜ் ஸ்பீச்சில் அது சொல்லியிருக்கார். நம்ம இந்த உலகத்தில் படுற கஷ்டத்துக்கும் சரி, பின்னால் இருக்கிற கஷ்டத்துக்கும் குரு உதவி பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாம் ஆனால் அது நாம் அந்த சாதனைகள் பண்ணும்போது மாத்திரம்தான் குருவினுடைய துணை இருக்குதுன்னு நினைக்கிறோம். நிறைய பேருனுடைய வாழ்க்கையில் குருதேவர் சீடர்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தா சில நேரத்தில் அவங்க குரு மகாராஜ்கிட்ட வர்றதுக்கு முன்னாக கூட குருதேவர் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கார். வேறு வேறு இடங்களில் அது வேறு விதமாக நேராக வந்து தான் காப்பாற்றணும்னு இல்லை, எப்படியோ ஒரு விதமாக அவங்க வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு வழி நடத்தவும் செய்கிறாங்க. நம்ம அந்த பாதையில் போகிறோமான்னு பார்க்குறாங்க. அதனால் அதுவும் நம்ம ஆன்மீக வாழ்க்கைன்னு வந்த உடனே அந்த கதையில் வர மாதிரி கண்ணை கட்டி காட்டணும். ஏன்னா நம்ம உள்நோக்கி செல்லக்கூடிய ஒரு பயணம். வெளியில் நம்ம தெரிஞ்சாலும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மனதுக்குள்ளே நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய அறிவை சரியான முறையில் வழி நடத்தணும். அது போகக்கூடிய தூரமும் அதிகம்தான். ஒரு நாள் 2 நாளில் நமக்கு வரக்கூடிய ஒரு குறிக்கோள் அல்ல. இப்போ அதிக தூரம் அதிக நாள் போகும்போது கொஞ்சம் விலகினா கூட நம்ம போகக்கூடிய இடம் மாறி போயிடும். ஆகையினால அந்த குரு நம்ம கண்ணுக்கு தெரியாமலே அந்த சக்தி நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். தீட்சை வாங்கினவங்களுக்கு அந்த ஒரு நமக்கு அந்த நம்பிக்கை, குரு என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கார், என்ன வழி நடத்துகிறார், எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் குரு சொன்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். அதில் நம்ம சின்சியாரிட்டி இருக்கணும். நம்மளுடைய பங்கு குரு என்ன சொல்கிறாரோ அது எவ்வளோ முடியுதோ அதை பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாமல் அங்கேயும் நம்ம நெக்லிஜென்ஸ் இருந்துட்டு எல்லாமே குருவாக பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுக்கு அது சரியான முறையான்னு தெரியல. குரு சமைச்சு கொடுக்கலாம், ஆனால் சாப்பிட்றது சிஷ்யன் தான் சாப்பிடணும். அதில் பலம் வரணும். ஆகையினால குருவினுடைய பங்கு ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு கண்ணில் தெரியலனா கூட அவருடைய சக்தி நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு குரு இருக்கார், இன்னொரு குரு இருக்கார். அந்த குருவுக்கும் இந்த குருவுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னா அந்த மாதிரி கிடையாது. அது எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஒரே குரு சக்தி தான் எல்லா குருக்கள் வழியாகவும் வருது அப்படின்னு சொல்லியிருக்கார். நமக்கு தெரியும், இது வியாச பூர்ணிமான்னு சொல்கிறாங்க. குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா. வியாசர் வந்து அந்த வேதங்களை பகுத்து அதை 4ஆக பிரித்து அதுக்கப்புறம் 18 அது வேதங்கள் படித்தா எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியாதுங்கிறதுனால புராணங்கள் எழுதுகிறார். மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகம் கொண்ட மகாபாரதம் எழுதுகிறார். அப்புறம் புராணங்களை எழுதுகிறார். பிரம்மசூத்திரம் நிறைய சூத்திரங்களை கொடுக்குறார். இது எல்லாமே வியாச பகவான் வகுத்து கொடுத்துருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் தான் கொண்டாடணும்னு சொல்லி பெரிய ரிஷிகள் போய் அவர்கிட்ட கேட்குறாங்களாம். வியாச பகவான்கிட்ட உங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடணும். அவர் பார்த்துட்டு இது ரொம்ப பரவி இருக்குது, இந்தியா பூராவும் இல்லை பாரதம் பூரா பரவி இருக்குது. ஆகையினால இதை வந்து இந்த பூர்ணிமா இந்த மாதத்தில் வரக்கூடிய பூர்ணிமாவில் எல்லா குருக்கள் வழியாகவும் அவங்க செலுத்துகிற அந்த பிரார்த்தனைகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வியாசரே சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆகையினால நாம் இந்த தடவை இந்த நாளில் குரு பூர்ணிமா நாளில் நம்ம யாரை வணங்கினாலும் அது அந்த முதல் கடவுள், அந்த முதல் குரு, அந்த குருவுக்கு தான் நம்ம அந்த சக்தி போய் சேருது. எந்த குருக்கிட்ட இருந்தோம்னாலும் நம்ம உபதேசங்கள் வாங்கியிருக்கலாம். இது பின்னால் நம்ம பார்க்கலாம். ஒரு சாமிஜி வந்து கேட்குறாங்க, சத்பிரகாஷ் மகாராஜ் கேட்குறார். அவருடைய குரு வந்து பிரம்மானந்தர். அவர் வந்து இன்னொரு சுவாமிஜிக்கிட்ட கேட்கும்போது அன்னையார்கிட்டையும் சில பேர் தீட்சை வாங்குறாங்க, சாரதாம்மா கிட்ட, பிரம்மானந்தி மகாராஜ்கிட்டையும் தீட்சை வாங்குறாங்க. இது ரெண்டுலேயும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்குறார்.
அவர் மகாராஜ் சொல்கிறது வந்து இந்த மாதிரி வித்தியாசம் கிடையாது. எப்படி மழை தண்ணி ஒரு பெரிய கட்டடத்தில் பொழியும் போது விதவிதமான குழாய்கள் மூலமாக அந்த மழை தண்ணி வருது. தண்ணி வந்து ஒன்று தான், அந்த குழாயினுடைய வடிவம் தான் நிறைய ஒழிஞ்சு அதில் வரக்கூடிய நீர் ஒன்று தான். அதுபோல் அந்த அந்த குரு சக்தி தான் எல்லார் வழியாகவும் வருது. ஆகையினால குருவுக்கு குரு நம்ம மாறி வந்து இருக்கிறதுனால நமக்கு அது சக்தியில் வேறுபாடு இருக்குமானா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி நம்ம டைரக்ட் டிசைபிள்ஸே அதில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த குரு கீதையில் ஒரு அழகான ஸ்லோகத்தில் இந்த குருனுடைய மகிமை பற்றி சொல்கிறாங்க. குருவனுடைய தியானத்தினுடைய வேர் வந்து குருவனுடைய வடிவம், வழிபாட்டினுடைய வேர் குருவனுடைய பாதங்கள், மந்திரத்தின் வேர் குருவனுடைய வார்த்தை, மேலும் மோட்சத்திற்கு ஆணி வேர் குருவனுடைய அருளே அப்படின்னு சொல்கிறாங்க. தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோட்ச மூலம் குரோர் கிருபா. ஆகையினால அந்த குரு வந்து அவருடைய எந்த விதத்தில் பார்த்தாலும் நமக்கு தியானத்துக்கும் அவர் பிரார்த்தனைக்கும் உரிய ஒரு பெரிய பாக்கியம். நம்ம குருக்கிட்ட தீட்சம் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை அது கேரண்டி தான். ஆனால் நம்மக்கிட்ட அந்த சின்சியாரிட்டி இருக்கணும். அவர் என்ன சொன்னாரோ அதை கடைபிடிக்கணும். அதில் நமக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்ம கேட்டு குருக்கிட்டே கூட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இயக்கத்தில் பிரசிடென்ட் மகாராஜுக்கு எந்த குருவாக இருந்தாலும் பிரசிடென்ட் மகாராஜுக்கு கடிதம் எழுதுனா அவங்க பதில் போடுவாங்க. நமக்கு இருக்கிற ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற தடைகளோ சிக்கல்களோ எது இருந்தாலும் நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இதில் நமக்கு முக்கியமாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தான் குருவாக இந்த இயக்கத்தில் நம்ம கடைபிடிக்கிறோம். அவர் சிறு வயதிலிருந்தே அவருக்கு அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் அந்த குரு பாவம் வந்திருக்கிறது. அவர் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது சில பண்டிதர்கள்லாம் விவாதிக்கிறாங்க, ஒரு பிரச்சனைக்கு தெளிவில்லாமல் இருக்காங்க. அப்போது இவர் 7 வயசு 8 வயசு சிறுவனை தான் கதாதரன் நம்ம ராமகிருஷ்ணர். அவர் வந்து அந்த இதை காதில் வாங்கி இதுக்கு வந்து இந்த பதில் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆகையினால குருதேவரனுடைய அந்த குருவனுடைய பாவனை சிறிய வயசுலேருந்தே வருது. அதே சமயத்தில் அது வேறு விதமாகவும் வெளிப்படுது. சில நேரத்தில் அவர் ரொம்ப கண்டிப்பாகவும் இருக்கார். நம்ம தட்சிணேஸ்வரத்தில் அவர் காளி கோயிலில் இருக்கும்போது ராணி ராசமணி அவங்க வந்து குருதேவரை பாடல் பாட சொல்கிறாங்க. பக்தி பாடல் பாடும்போது இவர் குருதேவர் பாடும்போது அந்த அம்மாவனுடைய கவனம் சிதறி போய் வேறு ஏதோ கோர்ட்டு கேஸ் சம்மந்தமாக நினைக்குது. உடனே அவருக்கு குருதேவர் அதை உணர்ந்து அவரை சரி பண்ணுறதுக்கோசரம் கன்னத்தில் அவரை பலர்னு அறையிறார். இவர் அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இவரை வேலையை விட்டு எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ராணி ராசமணி கிடையாது, நான் தப்பு பண்ணேன், என்ன சரி பண்ணுறதுக்கு தான் ராமகிருஷ்ணர் அந்த மாதிரி பண்ணியிருக்கார், அது நியாயம்தான், அதனால் அவர் ஒன்றும் சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆகையினால குருவனுடைய அந்த எப்படி நம்மளை சரி பண்ணுறாருங்கிறது வந்து ஒரே விதமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம தியானம் பண்ணும்போது கூட மனச்சிதறல்கள் வந்ததுன்னா குருமராஜ் நமக்கு ஒரு அறை கொடுத்தா நல்லது தான், நம்ம அது சரியாயிடும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி மனம் போகாது. ஸோ ஆகையினால அவருடைய அந்த முறை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவர் கடைபிடிக்கிறார். அந்த குருவை புரிஞ்சுக்கிறதும் நம்ம நேரடி சீடர்கள்லேயே பார்த்தா விதவிதமாக புரிஞ்சுக்கிறாங்க. அவர் விஞ்ஞானானந்தி மகாராஜ் அவர் வந்து சுவாமிஜி கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. குரு மகாராஜ் எங்களுக்கு பெண்கள்கிட்ட விலைக்கு இருக்க சொன்னார், நீ அந்த மாதிரிலாம் இல்லையான்னு. அப்போது சுவாமிஜி சொல்கிறாரு, உனக்கு அவர் சொன்னதை நீ கடைப்பிடி, எனக்கு சொன்னதை நான் கடைப்பிடிக்கிறேன். எனக்கு அந்த ஆண்கள் பெண்கள்ங்கிற வித்தியாசங்கிற உணர்வையே
எங்கிட்ட இருந்த குரு மகாராஜ் ராமகிருஷ்ணர் என்னை வந்து நீக்கிட்டார். ஆகையினால எனக்கு வந்து எனக்கு அவர் கொடுத்த அறிவுரை வந்து வேறு. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் கொடுக்குறார். அப்புறம் இன்னொரு சீடர் வந்து விவேகானந்தர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் ஆர்கனைசேஷன் ஒரு இதெல்லாம் அமைப்பு எல்லாம் குருதேவர் சொல்லி எல்லாரையும் சாதனை தானே பண்ண சொன்னார்னு. அப்போது அவர் ரொம்ப வருத்தத்தோடு சுவாமிஜி சொல்கிறார், நீங்கள் குருதேவர் புரிஞ்சுக்கிட்டது ஓரளவுக்கு தான், எனக்கு நானும் குருதேவரை புரிஞ்சது ஓரளவுக்கு தான். ஆனால் என்னுடைய அளவில் அவருக்கு எனக்கு கொடுத்த நான் புரிஞ்சுக்கிற இது வந்து சங்கம் இதெல்லாம் ஒரு அமைப்பு முக்கியமாக தேவைப்படுது. ஆகையினால நீ புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ கடைப்பிடி, எனக்கு இருக்கிற அறிவு பிரகாரம் நான் பண்ணுறேன், நான் குருதேவரை புரிஞ்சதுக்கு ஏற்றபடி நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஆகையினால குருதேவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் பரிமாணங்கள் இருக்கும். ஒரே மாதிரி தான் எல்லாரும் பார்க்கணுங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது. அவருடைய அந்த அருள் கொடுக்கறதும் விதவிதமாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த காசிப்பூரில் அவர் எப்படி அருள் கொடுத்தார். எல்லாரையும் தொட்டு அந்த தொடுதல் மூலமாகவே ஆன்மீக விழிப்புணர்வில் அவர் கொடுத்தார். அது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சக்தி இருந்தது. அந்த இன்னொரு தடவை மகாபுருஷ மகாராஜ் சொல்கிறாரு, இந்த மரத்துக்கு நான் முக்தி இந்த அடையணும்னு நான் கொடுத்தேன்னா கூட அது கொடுக்குறேன், அது ஆகிடும். அந்த அளவுக்கு குருதேவர் வந்து எங்களுக்கு ஆற்றலை கொடுத்துருக்காங்கிறார். ஆகையினால இதெல்லாம் ஆன்மீக உலகத்தில் மிக மிக அரிதாக காணப்படுகிற விஷயம். எங்கேயும் நம்ம அந்த மாதிரி பார்க்கல. நம்ம இந்த நேரத்தில் குருதேவர்கிட்ட சரணடைஞ்சு நம்ம அவருடைய கைங்கரியத்தை பண்ணிக்கிட்டு அந்த ரொம்ப சுலபமாக அந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு இந்த இயக்கத்தை கொடுத்துருக்கார். இதில் பல்வேறு பணிகளில் இது வந்து இந்த இயக்கமே இந்த இந்த ராமகிருஷ்ணா மிஷன் இன்ஸ்டிடியூஷனு குருதேவனுடைய உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாம் சேவை பண்ணால் கூட பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு பண்ணக்கூடிய நேரடியான சேவை தான் அது. அதுவும் நம்ம ஆன்மீக சாதனைகளில் ஒன்றாக தான் இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தீட்சை வாங்கினவங்க அதை தொடர்ந்து கடைபிடிங்க. அதில் நமக்கு கொடுக்கப்பட்ட குருவனுடைய இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப கடினமான இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதாவது சிக்கல் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு பிரசிடென்ட் மகாராஜுக்கு இமெயிலையோ இல்லை கடிதமோ எழுதினா நமக்கு சரியான பதில் வரும். தீட்சை வாங்காதவங்களுக்கும் வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையிலேயே நாம் இறைவனை காண்றதும் இறைவனை அடைகிறதும் நாம் யாருன்னு உணர்றதும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். எல்லாருக்கும் தெரியும், மனித ஜென்மம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எத்தனையோ 84 லட்சம் பிறவிகளுக்கு அப்புறமா மனித ஜென்மம் கிடைக்குது. அந்த ஜென்மத்தை நம்ம வீணடிச்சிடக்கூடாது. நம்ம குடும்ப வாழ்க்கையிலே இருந்து இல்லறத்தில் இருந்துக்கிட்டே நம்மளால் அந்த இறை சாட்சாத்காரம் அடைய முடியும். இங்கெல்லாம் நம்ம ஆயல்வார்களும் நாயன்மார்களும் அவங்க வாழ்ந்த பூமி இது. ஏதோ நம்ம வேறு இடத்துலேருந்து வரல. அவங்கெல்லாம் வாழ்ந்து இறை காட்சி அந்த மாதிரி இருக்குது. திருவாரூர் போனீங்கன்னா சிவபெருமான் நடந்த இது இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்ததுக்கு அப்படின்னு அவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்துக்கிட்டு நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டிய முக்கியமான அந்த குறிக்கோளை அடையாமல் வீணாகி போயிடக்கூடாது. அதுக்கான வாய்ப்பு நமக்கு ரொம்ப அருமையாக இந்த கோயில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கோயில் நித்திய பூஜை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்தலமும் அன்னையாரும் பிரம்மானந்தி மகாராஜ் சசி மகாராஜ் எல்லாம் வாழ்ந்த இடம். ஸோ ஆகினால இந்த புனித இடத்துல நம்ம பண்ணுறக்கூடிய சாதனைகளுக்கு அதிக பலனும் உண்டு. ஆகையினால இந்த ஜென்மத்திலேயே இப்பயே நம்ம அதுக்கான முயற்சி எடுத்து தீவிரமாக முயற்சி எடுத்து நம்ம அந்த குருதேவர் பதத்தை அடைவோம். நன்றி.